Dear students, good morning. ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலர் லேப்டாப் வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ வாங்காதவங்க எப்படி வந்து உமீஸில் கிரேவியன்ஸ் கொடுத்து லேப்டாப் வாங்குறதுன்றது இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு உமீஸ் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பிறகு அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோட உமீஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போனீங்கன்னா ஆஸ் எ ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் கிரெடென்ஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா யூசர் நேம்ன்றது உங்களுடைய உமீஸ் நம்பர் இல்லை எமிஸ் நம்பர். ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எமிஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு உள்ளே போனாலும் ஓகே. இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜில் உங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸோ இல்லை நோடல் ஆஃபீஸரோ கேட்டிங்கன்னா அவங்க வந்து உமீஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய யூசர் நேம். அதே போல் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உமீஸில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலில் கடைசி 4 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 4 டிஜிட் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கடைசி 4 டிஜிட் ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா அதுதான் அவங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ அதை வச்சுட்டு பேக்கில் வந்து அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் ஸ்கீம் ரிலவெண்ட் கிரேவியன்ஸ் போர்ட்டல்னு சொல்லி அதுக்குள்ளே போகிறீங்க. அதில் போயிட்டு ஆல்ரெடி ஹேவ் அ உமீஸ் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லாகின் டு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, யூசர் நேம் வந்து உங்களுடைய உமீஸ் நம்பர், அதே போல் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய 4 டிஜிட் மொபைல் நம்பர், லாஸ்ட்டு 4 டிஜிட் உமீஸில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை போடுங்க. அது கூடவே வந்து இயர் ஆஃப் பர்த் 2007 இருந்தால் 2007 போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கரண்ட் எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் ஃபார் லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் இன்எலிஜிபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன இயர் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபைனல் இயருக்கு மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபைனல் இயர் லேப்டாப் வராதவங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளீஸ் செலக்ட் யுவர் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐ பெனிஃபிட் ஆஃப் புதுமை பெண் ஸ்கீமாக இருந்தால் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 1000 ரூபா வரும், அதை யூஸ் பண்ணுங்கள். பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டிபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ட்ரைபல் வெல்ஃபேர் யூஸ் பண்ணுங்க. எம்பிசி பிசி ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஐ பிலாங்ஸ் டு ஃபேமிலி வித் ஆனுவல் இன்கம் பிலோ 2.5 lakhs இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து எம்பிசி பிசி பொறுத்தவரை ஒரு சிலர் தான் ஸ்காலர்ஷிப் வாங்குவாங்க. ஐ பிலாங்ஸ் டு ஃபேமிலி வித் ஆனுவல் இன்கம் பிலோ 2.5 lakhs அதை வேணால் சூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அவங்களும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் அதுக்கு பிஃபோர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. சப்போஸ் பிசி எம்பிசி கூட சூஸ் பண்ணலாம், பட் இன்கம் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு அந்த கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆனுவல் இன்கம் சூஸ் பண்ணிங்கன்னா மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மைசெல்ஃப்னு ஆரம்பித்து உங்கள் நேமு, உங்களுடைய காலேஜ் இயர் ஸ்டடின்னு போட்டுட்டு நான் வந்து என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பிலோ 2.5 lakhs தான், எனக்கு லேப்டாப் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்து டைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கப்புறம் ஐடி கார்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஐடி கார்டு, போனஃபைடு இருந்தால் போனஃபைடு, அப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் மெர்ஜ் பிடிஎஃப்னு. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு இருக்கோ எல்லாமே வந்து 1 MBக்குள்ளே கம்பல்சரி 1 MB இருக்கணும். 1 MBக்குள்ளே எல்லாத்தையும் வந்து பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடி கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இருந்து ஐ டிக்ளேர் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க ஃபைனலாக. ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் கிரேவியன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வரும். இந்த அடிஷ்னல் அட்டாச்மெண்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் ஃபைனல் இயர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு லேப்டாப் வரல அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம்.
கவர்மெண்ட்டில் படித்தவங்க லேப்டாப் எனக்கு வரல அப்படின்னா ஐ எம் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் காலேஜ்னு கொடுத்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் கோரிக்கை டைப் பண்ணிவிட்டு கீழே ஐடி கார்டு போனஃபைடில் சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுங்கள். எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.